ஹாய் வியூஸ், வெல்கம் டு எவர் கிரீன் அமேசிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளகின் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளகின் கேமில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த ஆர்ஜிஎஸ் மோடுன்னு இருக்குல்ல, அப்படின்னு என்னன்னு தான் சொல்ல போகிறோம். இந்த சேட் கோடில் வந்து உங்களுக்கு என்ன சேட் கோட் தெரியலனாலும் நீங்கள் இதுக்குள்ளே வந்து சேட் கோடில் பைக் வேணுமா கார் வேணுமா செலக்ட் பண்ணி எல்லா சேட் கோடையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆட்டோ, பஸ்ஸு, ஃபயர் இன்ஜின் எல்லா சேட் கோடும் இதில் இருக்கும். பீரங்கி சேட் கோடும் இருக்கும். இப்போ வந்து ஆர்ஜிஎஸ் மோடில் வந்து நான் வந்து ரெண்டாவது இதை காப்பி பண்ணேன். பிளேயர் மேக்ஸ்ன்னு இருக்குது. அதை காப்பின்னு ஒரு 3 வாட்டி அமுக்கிக்கோங்க. டேரெக்டாக நம்ம கேமுக்குள்ளே வந்துடுங்க. கேமுக்குள்ளே வந்துட்டு ப்ளே கொடுத்து உள்ளே வாங்க. உள்ளே வந்தோன்னே உங்களை வீட்டில் எப்பயும் போல் இறக்கி விடுவாங்க. நீங்கள் ஃபோன் கால் ஓப்பன் பண்ணி சர்ச் ஆப்ஷனில் பேஸ்ட்டு கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்து உங்களுக்கு டைம் ஓடும். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக கேம் விட்டு பேக் போயிட்டு திரும்ப ப்ளே கொடுத்து உள்ளே வரணும். நீங்கள் ப்ளே கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த நீங்கள் எந்த மோடு செலக்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துக்கே கூட்டு போய் விட்ருவாங்க. இதில் வந்து ஆர்ஜிஎஸ் மோடுனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ட்ரோனை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சுற்றி காமிக்கேன். உங்களுக்கு கொடுத்துருக்குற வெஹிக்கிளை வச்சு நீங்கள் எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கே இது லாஸ்ட்டு வரைக்கும் போகணும். இது வந்து ஒரு ரேம்ப்பு மாதிரி காம்படிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி நமக்கு எங்கெல்லாம் ரோடு போட்டிருக்காங்களோ அதிலெல்லாம் நேராக போகணும். இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே காரில் நேராக வந்துக்கிட்டே இருந்து இதிலெல்லாம் இறங்கி அப்படியே போகணும்ப்பா. இதிலெல்லாம் வரப்போ வந்து கார்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். பட் அப்படி இருந்து இதில் ஓட்டிக்கிட்டே வரணும். நேராக வந்துக்கிட்டே இருக்கணும். வந்தீங்கன்னா எங்கனக்குள்ளே ஒரு ரேம்ப் R1ன்னு போட்டால் ஒன்று வருமா, அது வரும் ரேம்ப் 1. இதிலேருந்து அப்படியே குடிச்சு இங்கனக்குள்ளே போயிடணும். லெஃப்ட் சைடு போகக்கூடாது, ரைட் சைடு போகணும். அதாவது அங்கிட்டிருந்து லாஸ்ட்லேருந்து வரணும். திரும்ப அப்படியே மேலே ஏறி அப்படியே போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் நாளையிலேருந்து ஒரு 2 வாரத்துக்கு வந்து நம்ம வீடியோ போட மாட்டோம்ப்பா. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னால் ராஜஸ்தானில் தான் இருந்தோம். ராஜஸ்தானில் இருக்கும்போது ராஜஸ்தான்லேருந்து தமிழ்நாடு வர வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதான் வந்து லாஸ்ட்டு ஃபைனல்ப்பா இந்த ரேம்புக்கு. அதாவது ஆர்ஜிஎஸ் மோடுக்கு இதான் லாஸ்ட்டு. பெட்ரோல் பங்க் வந்துடணும். இதான் லாஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 2 வாரம் கழிச்சு தான் வீடியோ போடுவோம். ஏன்னா வந்து நம்ம திரும்ப ராஜஸ்தானுக்கே போகிறோம். ராஜஸ்தானுக்கு போகும்போது என்னெல்லாம் நடக்குங்கிறத அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருவேன். நம்ம திரும்ப ராஜஸ்தான் போகிறனால ராஜஸ்தான் போகும்போது இந்த வீடியோவெல்லாம் எடிட் பண்ண முடியாது. ட்ராவல் வீடியோ தான் எடிட் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி மட்டும்தான்ப்பா வீடியோ வரும். நாளையிலேருந்து வீடியோ வராது. 2 வீக்ஸ்க்கு வராது. திரும்ப நம்ம ராஜஸ்தான் போயிட்டு ஒரு 5 days 4 daysல திரும்ப நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம திரும்ப வந்து vlog வீடியோ வந்து போட போகிறோம். இங்கேருந்து ராஜஸ்தான் போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீக் பார்க்கலாம். பாய்.